வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த மிகச்சிறந்த முடிவுகள் எவை என்று கேட்டால் பல பதில்கள் வரும். ஆனால் நீங்கள் பேசிய மிக மோசமான வார்த்தைகள் எவை என்று கேட்டால் அது உங்கள் ரகசியங்களாகத்தான் இருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்தார். ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்த தவறினால் அவன் தனக்குத்தானே சமாதியை தேடிக்கொள்கிறான். ஆம், நாம் யாருடன் பழகுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் யாரிடம் பேசக்கூடாது என்பது. சில நேரங்களில் நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்ற பெயரில் தவறான நபர்களிடம் நம் மனதை திறந்து விடுகிறோம். அதுதான் நம் வீழ்ச்சியின் தொடக்கமாக அமைகிறது. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 6 வகை மனிதர்கள் உங்கள் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ அல்லது நீங்கள் மிகவும் நம்பும் நபர்களாகவோ கூட இருக்கலாம். ஆனால் இவர்களிடம் மட்டும் உங்கள் வாயை திறக்காதீர்கள். அது தற்கொலைக்கு சமம். சூழல் மற்றும் எச்சரிக்கை. சாணக்கிய நீதியின்படி ஒரு ராஜதந்திரியின் மிகப்பெரிய பலமே அவனது மௌனம்தான். ஒரு பாம்பு தன் விஷத்தை பற்களில் வைத்திருக்கிறது. ஒரு தேள் தன் விஷத்தை கொடுக்குகளில் வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு தீய குணம் கொண்ட மனிதன் தன் விஷத்தை வார்த்தைகளில் வைத்திருக்கிறான். ஏன் இந்த 6 மனிதர்களை சாணக்கியர் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறார்? ஏனென்றால் இவர்களிடம் நீங்கள் பகிரும் ஒரு சிறு தகவல் கூட நாளை உங்களுக்கு எதிரான பெரிய சதியாக மாறக்கூடும். நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய கோட்டையை ஒரே ஒரு வார்த்தை தகர்த்துவிடும். இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் இதில் வரும் 5வது நபர் உங்களைச் சுற்றியே உலவும் ஒரு ஆபத்தான நிழல். 6 நபர்களை நோக்கிய ஒரு முன்னோட்டம். இப்போது அந்த 6 நபர்களைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம், பிறகு விரிவாக அலசுவோம். 1. பொறாமை கொண்டவர்கள். உங்கள் மகிழ்ச்சியே இவர்களுக்கு வலி. 2. முட்டாள்கள். இவர்களிடம் அறிவுரை கேட்பது செத்தவனிடம் மருந்து கேட்பதற்கு சமம். 3. ரகசியத்தை விற்கும் நண்பர்கள். இவர்களிடம் ஒருபோதும் உங்கள் பலவீனத்தை சொல்லாதீர்கள். 4வது தீய குணம் கொண்டவர்கள். இவர்களின் நோக்கம் எப்போதும் அழிவுதான். 5வது அதீத கோபம் கொண்டவர்கள். கோபத்தில் இவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். 6வது சுயநலவாதிகள். இவர்களுக்கு நீங்கள் ஒரு ஏணி மட்டுமே. இந்த 6 பேரிடமும் நீங்கள் மௌனம் காப்பதுதான் உங்கள் உயிருக்கும் கௌரவத்திற்கும் பாதுகாப்பு. ஆழமான அலசலுக்கு அழைப்பு. நண்பர்களே, சாணக்கியர் எதையும் காரணமில்லாமல் சொல்வதில்லை. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வீழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, நம்முடைய அறியாமையால் தான் வருகிறது. இந்த 6 பேரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அடையாளம் கண்டு ஒதுக்குவது எப்படி? இவர்களிடம் தெரியாமல் பேசிவிட்டால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி? வாருங்கள், ஒவ்வொரு மனிதரை பற்றியும் அவர்கள் ஏன் ஆபத்தானவர்கள் என்பதையும் ஆழமாக பார்ப்போம். நீங்கள் தயாராக இருந்தால் கமெண்ட்ஸில் ஐ ஆம் ரெடி என்று பதிவிடுங்கள். இதோ முதல் நபர். 1. பொறாமை கொண்டவர்கள். நண்பர்களே, சாணக்கியர் பட்டியலிடும் அந்த 6 பேரில் முதல் ஆள் நம்மை சுற்றியே இருக்கும் பொறாமைக்காரர்கள். இவர்களிடம் ஏன் வாயை திறக்கக்கூடாது தெரியுமா? மற்றவர்கள் உங்கள் மீது கோபப்பட்டால் அது தற்காலிகமானது. ஆனால் உங்கள் மீது பொறாமைப்பட்டால் அது ஒரு தீராத நோய் மாதிரி. நீங்கள் கவனித்திருக்கலாம், காட்டில் ஒரு மரம் உயரமாக வளர்ந்தால் காற்று அடிக்கும்போது முதலில் விடப்போவது அந்த மரம்தான். அதே போலத்தான் சமூகத்தில் நீங்கள் வளரும்போது உங்களை விழ வைக்க முதலில் நினைப்பது இந்த பொறாமைக்காரர்கள்தான். இவர்களிடம் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்வது எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றுவதற்குச் சமம். அவர்களை அடையாளம் காண்பது எப்படி? இவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபம். நீங்கள் ஒரு புது கார் வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு வேலையில் முன்னேறுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த செய்தியை அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் வாயால் வாழ்த்துகள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களின் கண்களில் ஒருவிதமான ஏமாற்றம் தெரியும். அவர்கள் அடுத்து கேட்கும் கேள்வி எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பர், ஆனா இப்போ எதுக்கு இந்த கார்? மெயின்டெனன்ஸ் அதிகமாச்சே. இப்படித்தான் உங்கள் மகிழ்ச்சியில் ஒரு ஓட்டையை போட பார்ப்பார்கள். சாணக்கியர் சொல்வது போல, முகம் ஒரு கண்ணாடி. வாயால் பொய் சொல்லலாம், ஆனால் அந்த ஒரு நொடி முகமாற்றத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் தப்பித்தீர்கள். ஏன் இவர்களிடம் பேசக்கூடாது? நீங்கள் இவர்களிடம் உங்கள் எதிர்கால திட்டங்களை சொன்னால் என்ன நடக்கும்? எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பே இது செட் ஆகாது, இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு என்று சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை சிதைப்பார்கள். தகவல் கசிவு. உங்கள் ரகசியங்களை உங்கள் எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதே இவர்களாகத்தான் இருப்பார்கள்.
தடை கற்கள். நீங்கள் வளரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு தெரியாமலேயே சில முட்டுக்கட்டைகளை உருவாக்குவார்கள். சாணக்கியரின் ராஜதந்திரம். ஆச்சாரியா சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு காரியம் முடிவதற்கு முன்பு அதை வெளியில் சொல்லாதே. குறிப்பாக பொறாமை கொண்டவர்களிடம் உங்கள் வெற்றியை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். இவர்களிடம் நீங்கள் பேச வேண்டிய ஒரே மொழி மௌனம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் அடுத்த மூவ் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு பிசினஸ் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அது தொடங்கும் வரை அவர்களுக்கு தெரியக்கூடாது. அந்த வெற்றி தானாக சத்தம் போட வேண்டும், உங்கள் வாய் அல்ல. நிஜ வாழ்க்கை உதாரணம் மற்றும் தீர்வு. என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு முறை இப்படித்தான் ஒரு பெரிய வாய்ப்பு வந்தபோது ஒரு நண்பர் என்று நினைத்த பொறாமைக்காரரிடம் பகிர்ந்தேன். அவர் சொன்ன அட்வைஸ் கேட்டு நான் அந்த வாய்ப்பை தவிர்த்தேன். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகுதான் தெரிந்தது அதே வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று. அன்று நான் கற்ற பாடம்: உங்களுடைய மகிழ்ச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சி தராது. எனவே நண்பர்களே, உங்கள் வட்டத்தில் யார் இப்படிப்பட்டவர்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களை திட்டாதீர்கள், அவமானப்படுத்தாதீர்கள். ஜஸ்ட் மௌனமாக இருங்கள். உங்கள் வெற்றியைக் கண்டு அவர்கள் பொறாமையில் வெந்து போவதை விட அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. இந்த முதல் நபரை பற்றி கூறியது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து வரும் இரண்டாவது நபர் முதல் நபரை விட ஆபத்தானவர். இரண்டாவது, அறிவற்றவர்கள் அல்லது முட்டாள்கள். நண்பர்களே, முதல் பாயிண்டில் பொறாமைக்காரர்களை பற்றி பார்த்தோம். இப்போ ரெண்டாவதான் நாம பார்க்க போற நபர் பொறாமைக்காரர்களை விட அதிக நேரத்தையும் ஆற்றலையும் எனர்ஜி திருடக்கூடியவர். அவர்தான் முட்டாள். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு அறிவாளி கிட்ட 1000 வார்த்தை பேசலாம், ஆனா ஒரு அறிவில்லாதவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா இவங்க கிட்ட நீங்க வாயை திறக்கிறது ஒரு செவிட்டுக்காதில் சங்கு ஊதுறதுக்கு சமம். இவங்க கிட்ட பேசுறது ஏன் தற்கொலைக்கு சமம்னு இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். முட்டாள்களின் இலக்கணம். இங்க நான் முட்டாள்னு சொல்றது படிக்காதவங்களையோ இல்ல விவரம் தெரியாதவங்களையோ கிடையாது. எதை சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு உண்மையை ஏத்துக்காதவங்கள தான். இவங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த ஆதாரத்தோட சொன்னாலும் அவங்க அதை தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாணக்கியர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு குரங்குக்கு நீங்க ஆடை உடுத்தி அழகு பார்த்தா அது அந்த ஆடையை கிழிச்சு போட்டுட்டு உங்களையும் கடிக்கும். அதே மாதிரிதான் ஒரு முட்டாளுக்கு நீங்க அறிவுரை சொன்னா அவன் அதை தப்பா எடுத்துக்கிட்டு உங்களையே காயப்படுத்துவான். ஏன் இவர்களிடம் மௌனம் காக்க வேண்டும்? ஏன் இவங்க கிட்ட வாயை திறக்க கூடாது? 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. நேரம் எனும் சொத்து. உங்களோட ஒரு நிமிஷம் கூட ரொம்ப விலை உயர்ந்தது. ஒரு முட்டாளுக்கு புரிய வைக்க நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வெற்றி தள்ளி போகுது. மன உளைச்சல். இவங்க கிட்ட பேசி நீங்க ஜெயிக்கவே முடியாது. கடைசியில நீங்க தான் எரிச்சலாகி உங்க நிம்மதியை இழப்பீங்க. தரம் குறைதல். யாரோட நீங்க அதிகமா விவாதம் பண்றீங்களோ அவங்களோட தரத்துக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு முட்டாளோட விவாதம் பண்ணும்போது வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு யாரு முட்டாள்னு தெரியாம போயிடும். சாணக்கியரின் தந்திரம். ஆச்சாரியா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அறிவற்றவர்களுக்கு போதிப்பது ஒரு காய்ந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றது. அது என்னைக்குமே பூக்காது. இவங்களை கையாள்ற ஒரே வழி அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு அங்கிருந்து நகர்றது தான். அவங்க ஒரு தப்பான விஷயத்த சொன்னா கூட, சரிப்பா நீ சொல்றது கரெக்ட் தான்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போயிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா முட்டாள்களை மாற்ற முயற்சி பண்றது உங்க வேலை இல்ல, அது காலத்தோட வேலை. காலம் அவங்களுக்கு புரிய வைக்கும். நிஜ வாழ்க்கை உதாரணம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு புது ஐடியா வச்சிருக்கீங்கன்னு வைப்போம். அந்த ஃபீல்டு பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் நீங்க அதை சொன்னா அவன் இதெல்லாம் நடக்காது, இது வேஸ்ட்னு சொல்லுவான். நீங்க அவன்கிட்ட இல்ல இது நடக்கும்னு புரிய வைக்க 10 மணி நேரம் பேசினாலும் அவன் மாற மாட்டான். அன்னைக்கு நான் புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம், உங்க ஆற்றலை தற்காத்து கொள்ள மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். உங்ககிட்ட இருக்கிற அந்த தெளிவான சிந்தனைய ஒரு முட்டாளுக்காக சிதைக்காதீங்க. அவங்கிட்ட வாய் திறக்கிறது உங்க அறிவுக்கு நீங்களே செஞ்சுக்கிற தற்கொலை. சரி நண்பர்களே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா 3வது ஒரு நபர் இருக்காரு. அவர் ரொம்பவே சுவாரஸ்யமானவர், ஆனா அதே சமயம் ரொம்ப பயங்கரமானவர். அவர் யாருன்னு பார்ப்போம். 3 ரகசியத்தை விற்கும் மனிதர்கள். நண்பர்களே, இப்போ நாம பேச போற இந்த 3வது நபர், இவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்க. இவங்க உங்களை சுத்தி தான் இருப்பாங்க. உங்க கூடவே சாப்பிடுவாங்க, உங்க கூடவே சிரிப்பாங்க, ஏன் உங்களுக்காக அழுற மாதிரி கூட நடிப்பாங்க.
ஆனா சாணக்கியர் இவங்களத்தான் பாலில் கலந்த விஷம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவங்க கிட்ட பேசுறது தற்கொலைக்கு சமம்? ஏன்னா இவங்க கிட்ட நீங்க உங்களோட ஒரு சின்ன ரகசியத்தை சொன்னா கூட அதை ஒரு ஆயுதமா மாத்தி உங்க கழுத்தையே அறுக்க அவங்க தயங்க மாட்டாங்க. இவங்களை எப்படி அடையாளம் கண்டு மௌனமா இருக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். அடையாளம் காண்பது எப்படி? இவங்கள கண்டுபிடிக்க ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. உங்ககிட்ட வந்து வேற ஒருத்தரோட ரகசியத்தையோ இல்ல அவங்களோட குறையையோ ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா சொல்றாரா? அப்போ நீங்க உஷாராயிடணும். சாணக்கியர் ஒரு சூட்சுமம் சொல்றார். யாரு யார் ஒருவன் உன்னிடம் அடுத்தவன் ரகசியத்தை சொல்கிறானோ அவன் நிச்சயம் உன்னுடைய ரகசியத்தையும் அடுத்தவனிடம் சொல்வான். இது ஒரு தொடர்கதை. இவங்க கிட்ட மத்தவங்களோட ரகசியம் எப்படி பாதுகாப்பா இல்லையோ அதே மாதிரி தான் உங்களோட ரகசியமும். இவங்க கிட்ட நீங்க மனசு விட்டு பேசுறது ஒரு ஓட்டை பானையில தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு சமம். ஏன் இவர்களிடம் மௌனம் காக்க வேண்டும்? நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நேரத்துல இல்ல ஒரு தோல்வியான நேரத்துல இவங்க கிட்ட நம்ம பலவீனத்தை சொல்லிடுவோம். பலவீனம்தான் பலம். இவங்க அந்த ரகசியத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது அந்த ரகசியத்தை வெளியே விட்டு உங்களை அசிங்கப்படுத்தவோ இல்ல மிரட்டவோ பார்ப்பாங்க. திரித்து பேசுதல். நீங்க ஒன்னு சொன்னா அவங்க அதுல 10 கூட்டி கலந்து ஊர் முழுக்க பரப்புவாங்க. நம்பகத்தன்மை இழப்பு. இவங்க மூலமா உங்க விஷயம் வெளியே போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற மத்த நல்ல மனிதர்களும் உங்களை ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. சாணக்கியரின் ராஜதந்திர பார்வை. ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியா என்ன சொல்றார்னா, உன் மனதிற்குள் இருக்கும் ரகசியம் உனக்கு அடிமை, அதுவே வெளியே வந்துவிட்டால் நீ அதற்கு அடிமை. இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட நீங்க சாதாரணமா பேசுங்க. வானிலை பத்தி பேசுங்க, அரசியல் பத்தி பேசுங்க. ஆனா உங்களோட ஆழமான ரகசியம், நிதிய நிலைமை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்ல குடும்ப பிரச்சனைகள் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இவங்க கிட்ட நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்களோட கௌரவத்தை காப்பாத்தும். இவங்க ஒரு தகவல் ஏஜென்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. சோ பி கேர்ஃபுல். நிஜ வாழ்க்கை பாடம் நண்பர்களே. ஒரு ரகசியம் கசிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அந்த பாதிப்பை சரி பண்ண முடியாது. எத்தனையோ பெரிய சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததுக்கு காரணம் வெளியில இருந்த எதிரி இல்ல, உள்ளுக்குள்ள ரகசியத்தை வித்த இந்த மாதிரி ஆளுங்க தான். அன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம், உங்க மனசு ஒரு லாக்கர் மாதிரி இருக்கணும். அதோட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க திருடிட்டாங்கன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்ல. அதனால இவங்க கிட்ட வாயை திறக்காதீங்க. இந்த 3வது பாயிண்ட் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன். ஆனா அடுத்ததா நாம பார்க்க போற 4வது நபர், அவர் ரொம்பவே ஒரு நெகட்டிவானவர். அவர் யாருன்னு பார்ப்போம். 4 தீய குணம் கொண்டவர்கள். ஒரு கசப்பான உண்மை நண்பர்களே, இதுவரை நாம பார்த்த 3 பேரை விட இந்த 4வது நபர் ரொம்பவே வித்தியாசமானவர். ஆனா அதிக ஆபத்தானவர். அவர்தான் தீய குணம் கொண்டவர். உலகம் ரொம்ப அழகா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா காரணமே இல்லாம மத்தவங்க அழியணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இங்க இருக்கு. சாணக்கியர் இவங்களை எப்படி தெரியுமா வர்ணிக்கிறாரு? பாம்பு கடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா தீய குணம் கொண்டவன் ஒருத்தருக்கு தீங்கு செய்ய காரணம் தேடவே மாட்டான். அவனோட சுபாவமே அதுதான். இவங்க கிட்ட நீங்க வாயத் திறக்கிறது உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கு சமம். அவர்களை அடையாளம் காண்பது எப்படி? இவங்க எப்பவுமே உங்க முன்னாடி ரொம்ப பணிவா, ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. முகத்தில் புன்னகை, மனதில் கத்தி, இதுதான் இவங்களோட அடையாளம். இவங்க எப்போ வாயத் திறப்பாங்க தெரியுமா? அடுத்தவங்களோட கஷ்டத்தை பத்தி பேசும்போது மட்டும்தான் இவங்க கண்கள் பிரகாசமாகும். யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா இல்ல தோத்துட்டாங்கன்னா இவங்க மேலோட்டமா வருத்தப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கொண்டாடுவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, தீயவர்களின் நட்பு என்பது பாலில் விஷத்தை வைப்பது போன்றது. இவங்க உங்களை சுத்தி இருந்தாலே உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உறிஞ்சப்படும். ஏன் இவர்களிடம் மௌனம் காக்க வேண்டும்? ஏன் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது? திரிக்கப்படும் வார்த்தைகள். நீங்க சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தையை கூட அவங்க வேற மாதிரி திரிச்சு உங்களுக்கு ஒரு சமூக பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. சதி திட்டங்கள். இவங்க உங்ககிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்கிறது உங்க மேல அன்பு வச்சு இல்ல, உங்களை எப்படி வீழ்த்தலாம்னு பிளான் போடுறதுக்கு தான். நம்பிக்கை துரோகம். இவங்களுக்கு நார்ம்ஸ் கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது, தன்னையாது. தன்னோட சின்ன லாபத்துக்காக உங்களை எவ்வளவு பெரிய ஆபத்திலையும் தள்ளி விடுவாங்க. சாணக்கியரின் ராஜதந்திர பார்வை. ஆச்சாரியா சாணக்கியர் என்ன சொல்றார்னா, தீய குணம் கொண்டவனை விட பாம்பு மேலானது. ஏன்னா பாம்பு எப்போதாவது தான் கடிக்கும். ஆனா தீயவன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை கடிப்பான். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி, அவங்க கிட்ட உங்களை பத்தின எந்த ஒரு தகவலையும் கொடுக்காம இருக்கிறது தான்.
உங்க வெற்றி, உங்க தோல்வி, உங்க பயம், உங்க பலம் எதையுமே இவங்க கிட்ட காட்டாதீங்க. இவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றிச் சுவர் மாதிரி இருக்கணும். நீங்க எவ்வளோ மௌனமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் அவங்க சதித்திட்டத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம். நிஜ வாழ்க்கை பாடம். நண்பர்களே, என் அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், நம்ம நல்லவங்களா இருந்தா உலகம் நமக்கு நல்லதே செய்யும்னு நம்ம நம்புவோம். ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. சிலருக்கு மத்தவங்க வேதனைப்படுறத பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இவங்க கிட்ட நீங்க போய் நியாயம் பேச முடியாது. இவங்கள நீங்க திருத்தவும் முடியாது. அதனால இவங்க முன்னாடி நீங்க மௌனமா இருக்கிறது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். ஒரு தற்கொலை முடிவை நீங்க எடுக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட உங்க மனசை திறக்காதீங்க. இந்த 4வது பாயிண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். 5. அதீத கோபம் கொண்டவர்கள். எரியும் நெருப்பு. நண்பர்களே, இதுவரை நாம பார்த்த 4 பேரும் ஒரு வகைனா, இந்த 5வது நபர் ஒரு எரியிற நெருப்பு மாதிரி. அவர்தான் அதீத கோபம் கொண்டவர். சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, கோபம் என்பது ஒரு மனுஷனை அவனுக்கே தெரியாம அழிக்கக்கூடிய ஒரு தற்கொலை ஆயுதம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க ஏன் வாயை திறக்கக்கூடாது தெரியுமா? ஏன்னா கோபத்துல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட அறிவு இருக்காது. வெறும் ஆவேசம் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க பேசுற ஒரு நியாயமான வார்த்தை கூட ஒரு பெரிய விபரீதத்துல போய் முடியலாம். கோபத்தின் பின்னால் இருக்கும் ஆபத்து. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் கோபமா இருக்கும்போது அவரோட கண்கள் சிவந்து போகும், கை கால் நடுங்கும். அந்த நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட நீங்க எதை சொன்னாலும் அவங்க அதை தப்பப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. சாணக்கியர் என்ன எச்சரிக்கிறார்னா, நிதானம் இழந்தவனிடம் உண்மையை சொல்வது ஒரு பைத்தியக்காரனிடம் கத்தியை கொடுப்பதற்கு சமம். அந்த நேரத்துல அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கவும் தயங்க மாட்டான், உங்களை வீழ்த்தவும் தயங்க மாட்டான். அவனோட நாக்கு அவனோட கட்டுப்பாட்டுல இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்க ஏன் உங்க ரகசியத்தையோ இல்ல உங்க தரப்பையோ நியாயப்படுத்தணும்? ஏன் இவர்களிடம் மௌனம் காக்க வேண்டும்? ஏன் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது? 3 முக்கியமான காரணங்கள். வார்த்தை தழும்புகள். கோபத்துல அவங்க பேசுற வார்த்தைகள் உங்க மனசுல ஒரு ஆழமான வடுக்களை உண்டாக்கும். அந்த வார்த்தைகளை அவங்களாலேயே திரும்ப பெற முடியாது. தகவல் துஷ்பிரயோகம். அவங்க அமைதியா இருக்கும்போது நீங்க நம்பிக்கையா சொன்ன ரகசியத்தை கோபம் வரும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு உடைச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்குள்ள காரியம் கைமீறி போயிருக்கும். தேவையற்ற பகை. ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க பேசுற பேச்சு ஒரு பெரிய பகையா மாறி உங்க வாழ்க்கையையே நிம்மதி இல்லாம ஆக்கிடும். மௌனம் ஒரு கவசம். ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு அற்புதமான ராஜதந்திரம் சொல்றாரு. நெருப்பை அணைக்க தண்ணீர் தேவைப்படுமே தவிர இன்னொரு நெருப்பு அல்ல. அவங்க கோபமா இருக்கும்போது நீங்க மௌனமா இருக்கிறது தான் அவங்க மேல நீங்க வீசுற மிகப்பெரிய அம்பு. நீங்க அமைதியா இருந்தா அவங்க கோபம் ஒரு கட்டத்துல தானா குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசலாம். ஆனா அவங்க ஆவேசமா இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட அது தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவாதான் இருக்கும். மௌனம் உங்களை ஒரு விபரீதத்துல இருந்து காப்பாத்தும். நிஜ வாழ்க்கை பாடம். நண்பர்களே, நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். கோபத்துல எடுத்த பல முடிவுகள் பல குடும்பங்களை சிதைச்சிருக்கு, பல நட்புகளை உடைச்சிருக்கு. அப்போ நான் அமைதியா இருந்திருக்கலாமேன்னு யோசிக்காத ஆளே கிடையாது. ஆனா சாணக்கியர் சொல்ற அந்த பக்குவம் நமக்கு வரணும். ஒருத்தர் உங்களை நோக்கி வார்த்தைகளை வீசும்போது அதை திருப்பி வீசாம விலகி போறதுதான் ஒரு ராஜதந்திரியோட லட்சணம். அதனால கோபக்காரங்க முன்னாடி உங்க வாயை திறக்காதீங்க. அது உங்க கௌரவத்தையும் உங்க நிம்மதியையும் பாதுகாக்கும். இப்போ 5 பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஆனா கடைசியா ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் ரொம்பவே நுணுக்கமானவர். சுயநலவாதி. இவரை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க உங்க வாழ்க்கையை முழுமையா வாழ முடியாது. அது யாருன்னு பார்ப்போம். 6. சுயநலவாதிகள். அழகான வலை. நண்பர்களே, இப்போ நாம இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரை பார்த்த 5 பேரும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த 6வது நபர் ரொம்பவே புத்திசாலி. அவர்தான் சுயநலவாதி. சாணக்கியர் இவரை பத்தி சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஏன் தெரியுமா? மத்தவங்க உங்களை காயப்படுத்தலாம். ஆனா இந்த சுயநலவாதி உங்களை பயன்படுத்துவார். நீங்க ஒரு மனுஷனா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு ஏணியா மட்டும்தான் தெரிவீங்க. இவங்க கிட்ட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க தங்களை வளர்த்துக்க பயன்படுத்துற ஒரு மூலதனம். அவர்களை அடையாளம் காண்பது எப்படி? சுயநலவாதிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உங்ககிட்ட வந்து உலகத்திலேயே நீங்க தான் சிறந்தவர்னு பாராட்டுவாங்க. ஆனா அந்த காரியம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம்
நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி கடந்து போவாங்க. சாணக்கியர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. தேனி எப்படி பூவுல தேன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பூவை சுத்தி வருமோ, அதே மாதிரி தான் சுயநலவாதி உங்ககிட்ட லாபம் இருக்கிற வரைக்கும் தான் உங்க கூட இருப்பான். உங்ககிட்ட பேசுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு கணக்கு போட்டுட்டு தான் அவங்க உங்ககிட்ட வாய் திறப்பாங்க. ஏன் இவர்களிடம் மௌனம் காக்க வேண்டும்? இவங்க கிட்ட ரகசியத்தையோ இல்ல உங்க பிளானையோ சொல்லக்கூடாது. ஏணியாக பயன்படுத்தப்படுதல். உங்களோட ஐடியாவையோ இல்ல உங்களோட உழைப்பையோ திருடி அவங்க பேரை முன்னாடி வச்சுப்பாங்க. ஆபத்தில் கைவிடுதல். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது முதல் ஆளா ஓடி போறது இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சுயநலத்துக்கு நீங்க ஒரு சுமையா தெரிவீங்க. தகவல் சுரண்டல். உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணவோ இல்ல பணிய வைக்கவோ பார்ப்பாங்க. சாணக்கியரின் ராஜதந்திர பார்வை. ஆச்சாரியா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, சுயநலவாதியிடம் ஒருபோதும் ஆலோசனை கேட்காதே. ஏன்னா அவனோட ஆலோசனை எப்பவுமே அவனுக்கு சாதகமா தான் இருக்குமே தவிர உனக்கு நல்லதா இருக்காது. இவங்க கிட்ட நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்க வெற்றிக்கு சரியான பாதை. உங்களோட பண விவகாரங்கள், தொழில் ரகசியங்கள் இதையெல்லாம் இவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. இவங்க முன்னாடி நீங்க ஒரு சாதாரணமான மனுஷனா தெரிஞ்சா போதும். உங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷமான விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அதை எப்படி தட்டி பறிக்கலாம்னு தான் அவங்க யோசிப்பாங்க. நிஜ வாழ்க்கை பாடம் மற்றும் முடிவுரை. நண்பர்களே, நாம வாழ்க்கையில பல பேருக்கு உதவி பண்ணுவோம். அது தப்பில்ல. ஆனா உதவி செஞ்சுட்டு அதே நபர் நமக்கு துரோகம் பண்ணும்போது வர்ற வலி இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. அந்த வலிக்கு காரணம் அந்த நபர் இல்ல, நாம அவங்க கிட்ட தேவையற்ற விஷயங்களை பேசினதுதான். அதனால இவங்க கிட்ட உங்க திட்டங்களை பகிர்ந்துக்காதீங்க. உங்க மௌனம் அவங்கள உங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்கும். உங்க கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அவங்களே கிளம்பிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதி. இந்த 6 வகை மனிதர்களை பத்தியும் இப்போ தெளிவா பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த 6 பேர்ல நீங்க யாரை அதிகமா சந்திச்சிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வலிமையான சாணக்கிய நீதியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாணக்கியா growth சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.